வணக்கம் மக்களே, ஹாய் கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா ஹீரோவோட பர்பஸ் ஆஃப் லைஃப். ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்பில் ஒன்று பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் இதோட கான்செப்டாக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, அதை எப்படி போய் அச்சீவ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் ஸ்டோரி. அது எது மூலியமாக, லவ் மூலியமாக கனெக்ட் ஆகி, ஃபர்ஸ்ட்லேருந்தே லவ் மூலியமாக கனெக்ட் ஆகி அதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாஃபரையும் அதை பற்றி அது கூட பேசியிருக்காங்க. ஹீரோ முதல் ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்காரு, லவ்வுக்காக அதை விடுறாரு. அண்ட் அந்த லவ் விடுறது மூலியமாக அவர் அந்த லவ்வுக்காக போக 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 எங்கெங்கே எல்லாம் போகிறாரோ அங்கே போய் கடைசியில் அவரோட லைஃப் பர்பஸை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதான் எதுக்காக இந்த கேங்கில் சேர்ந்து இந்த கேங்ஸ்டர் ஆனேன், இது எல்லாத்துக்குமே ஏன் இந்த லவ், இது எல்லாத்துக்குமான பதிலாக கிளைமேக்ஸில் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஃபுல்லாக அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டான டைமில் அவரை கொண்டு போய் சேர்த்து அந்த ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் இது மோரோவர் ஒரு கிளாஸியான ஃபிலிமாக தான் ஃபுல்லாகவே கொண்டு போயிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜோட ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கலாம். கார்த்திக் சுப்புராஜ் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கார்த்திக் சுப்புராஜ் படம் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது சூர்யா படம் மாதிரியே இருக்காது. அண்ட் அதுவே ஒரு பிக் விக்ட்ரி. அப்படி ஒரு இது கொடுத்துட்டோம், ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னாலே அது விக்ட்ரி ஆயிரும். அந்த மாதிரி தான் இந்த படமும் இருந்திருக்கு. அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஸ்டோரி வைஸ் ஸ்டோரிக்குள்ளே இழுக்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக ஸ்டோரி என்னென்னு ஒரு மாதிரி தான் கொண்டு போய் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். என்ன ஸ்டோரி இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே செகண்ட் ஹாஃபில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அப்படியே ஒரு பீக் கொண்டுட்டு போய் அந்த பீக்லேயே மெயின்டைன் பண்ணி அப்படி ஒரு டாப்பு கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க படத்தை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் போகிறப்ப இன்னும் டபுள் டமாக்காவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு அப்படியே ஸ்லோவாக போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃபில் அப்படியே பீக் பண்ணி கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபினிஷ் ஆகி வர மாதிரி. அண்ட் இது எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பிடிக்கும். 1 or 2 மேபி பிடிக்காமே போகலாம், அது அவங்களோட விருப்பங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரி வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ், ஃபிலிம் மேக்கிங் வைஸ் குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. கார்த்திக் சுப்புராஜ் அவரோட வேலையை சும்மா பிரம்மாண்டமாக பர்ஃபெக்டாக சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஃபிலிம் மேக்கிங் ஒருத்தர் ஃபிலிம் மேக்கிங்கில் ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறவங்க படம் பார்க்கும்போது இதில் நிறையா அப்படி மேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. அது வைஸ் உண்மையுமே வேறு லெவலு. அண்டு சூர்யாவை பற்றி சொல்லணும்னா இதில் ஆக்டிங் எப்போ ஒரு ரொம்ப நாள் கழித்து சூர்யாவோட ஆக்டிங்க்கு ஒரு தீனி கொடுத்த மாதிரியும் ஒரு கம்பேக் ஃபிலிம் மாதிரியும் அந்த மாதிரி தான் இந்த ஃபிலிம்மு. ஏன்னா வேறு லெவல் ஆக்டிங் பயங்கரமான ஆக்டிங் இதில் இருக்குது. அண்டு எனக்கு ஆக்டிங்கில் 1 or 2 இந்த லவ் எமோஷ்னல் சீன் ஜெயிலில் காமிச்சது லைட்டாக எமோஷ்னல் அந்த பிட் இதாக இருந்துச்சு, ஒரு மாதிரி என்னடாங்கிற மாதிரி. பட் மற்றபடி படத்தில் ஃபுல்லாகவே ஒரு கண்ணாடியை பார்த்து சிரிக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு ப்ளே பண்ணியிருப்பார் ஆக்டிங்கில். அது பயங்கரமாக இருந்துச்சு. அவர் கஷ்டப்பட்டு சிரிப்பு எப்படியா வரணும்னு சொல்லி ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பக்காவாக சூப்பராக நடிச்சிருந்தார். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக கொண்டுட்டு வருவார் சூழாயுதத்தை. அண்ட் அந்த சீன் வரும்போதும் அந்த மக்களை பார்த்து அப்படி கொடுக்கும்போது அந்த அழுவார். அதெல்லாம் பீக் ஆக்டிங். அந்த மாதிரி தான் அப்படியே எமோஷ்னலாக அவர் கூட நம்ம கனெக்ட் ஆயிடுவோம் கதை கூட. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் இருந்துச்சு சூர்யா கிட்ட இருந்து. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக் கம்பேக் ஃபார் சூர்யா. ரொம்ப நாளாக சூர்யா ஃபேன்ஸுக்கு ஐயோ ஒரு படமும் வரலையே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு தமாக்கா தான், வேறு லெவலில் இருந்துச்சு. எஸ், சில பேருக்கு மேபி இது கொஞ்சம் பிட் லேகிங் ஃபிலிமாகவும் இருக்கலாம், மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் மேபி வரலாம். பட் எனக்கு பர்சனலாக படம் ஃபிலிம் மேக்கிங் வைஸ் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. கதை வைஸ் கனெக்டு, அது ரிவீல் பண்ணுற விதம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த டைமில் எந்தெந்த இது ரிவீல் பண்ணி பீக் கொண்டு போகணுங்கிறத சூப்பராக விளையாடி வச்சுருந்தாங்க. அதாவது ஒன்றொன்னையும் அவர் ஆடியன்ஸை இந்த நேரத்தில் இது அவங்க ஃபீல் பண்ணும், மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு எமோஷனில் விளையாடி கொண்டுட்டு போனார். அண்ட் அதே மாதிரி பெருசாக ஒன்றும் பில்டப் எந்தெந்த சீன் தான் பில்டப் ஆக்கி அப்படி ஹீரோ தூக்கி நிப்பாட்டுது அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. அவருக்குன்னு தனியாக பில்டப் சீன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, கிளாஸாக போச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே எமோஷன் ரொம்ப டெவலப் ஆகிருக்காது. அதுவும் அதே மாதிரி இப்போ ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்லாம் அவ்வளோ எமோஷன் கிளைமேக்ஸ் போகிறப்ப பீக்காக இருக்கும். இதில் அவ்வளோ எமோஷன்லாம் அவ்வளோ இதெல்லாம் கொண்டுட்டு போகல.
ஓரளவுக்கு வந்து லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் மாதிரியே கொண்டுட்டு போய் ஃபிலிம் மேக்கிங்லேயும் வேறு மிச்ச ஒரு கிளாசிக்காக ஒரு ஃபிலிம்மு ஒரு கிளாஸாக ஒரு படம் எடுத்த ஒரு ஃபீல்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டோரி, பெர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளே, ஃபிலிம்மு, ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து பீக்காக வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு லீனியர் ஸ்டோரி வந்து அப்படியே ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டிங் வரைக்கும் இதுதான் வந்து மேட்ரு அப்படின்னு சொல்லி அப்படியே பீக்காக கொண்டுட்டு போனாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு ஸ்டோரி வந்து ஒன்று கொண்டுட்டு வருவாங்க, என்னடா ஏதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து ட்ராவல் ஆகி அப்படி இப்படின்னு கொண்டுட்டு போய் அப்படி ஒன்று சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்படி இப்படின்லாம் எதுவும் இல்லை. பட் வந்து இந்த இதில் சூர்யாவோட லுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு லுக்கு, ஒரு 2-3 லுக்கு 4 லுக்கு இருக்கும். அது எல்லாமே வந்து சூப்பராகவே லுக்கு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பாடி, ரியல் பாடி, எப்போவுமே 6 பேக்கோடு இருக்க முடியாது, அந்த பாடியை வந்து இதில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துலேயே வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவரோட ஃபிலிம் மேக்கிங் எக்ஸலன்ஸியை வந்து காமிச்சிருக்காரு. மற்றபடி வந்துட்டு மக்களுக்கு புதுசாக ஒன்று இப்படி அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக படம் பார்க்கலாங்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு படம், சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். அண்டு கனிமா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வந்து கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா கனிமா ஃபுல் படம் இல்லாமல் கொஞ்சம் பிட்டு வந்து கட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த எஸ்எஃப்எக்ஸ் ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், அந்த சீன் மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீனை ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்டு சனா மியூசிக் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே டெவலப் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா அந்த மியூசிக் வந்துட்டு ஃபைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 பீட்டில் மியூசிக் போட்டிருப்பாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் அதுக்கப்புறம் சாங்கும் அதே மாதிரி வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. த ஒன், என்னடா த ஒன்னு சொன்னாங்களேன்னு பார்த்தோம்னா வந்து அது கதையோடு வர்றப்ப த ஒன்க்கான பர்ஃபெக்டான ஒரு சீன் வந்து வச்சுருக்காங்க. ஸ்டோரியோட த ஒன்னுக்கான ஸ்டோரி வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த த ஒன் அதே மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா வந்துட்டு சில சீன்ஸ் வந்து டேரக்டரோட ஃப்ரீடமுக்கு எடுத்தது. சில சீன் வந்துட்டு கொஞ்சம் கிரிஞ்சியாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு கனெக்ட் ஆகாமல் அது ஒரு மாதிரி ஃபீல், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை லாஜிக் வைஸ் ஏதாவது ஒன்று இதாக இருக்கலாம். அந்த மாதிரி சில சீன் ஒரு 2-3 சீன் வந்து இருக்கும் பிட்டாக. பட் வந்து ஓவரால் ஸ்டோரியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா மேக் பண்ணிட்டனால அது இதில் வந்து குறை சொல்கிற ஒன்றும் இல்லை, போயிட்டு போகுதுங்கிற மாதிரி விடுற மாதிரி ஒரு ஃபீல் தான். அண்ட் ஓவராலாக சொல்ல போனோம்னா வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு கிளாஸான ஒரு ஃபிலிமாக வந்து கொடுத்துருக்காங்க. சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வைஸ் ஒரு குட் ஃபிலிம் மேக்கிங்காகவும் நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் புதுசாக ஒரு ஸ்டோரி இல்லைனாலும் வந்துட்டு அதில் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மாடர்னாக இருந்தால், ஒரு பழைய காலத்து ஸ்டோரி மாடர்ன்லேயும் கலந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதோட ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் ஒரு ஹிஸ்ட்ரி வில் பி ரிப்பீட்டட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பழங்காலத்து ஸ்டோரியை வந்துட்டு மாடர்னாக இருந்தால் மாடர்னாக இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சில பேர்த்துக்கு கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தட்டலாம் ஸ்டோரி ஸ்லோனால் அதுக்குள்ளே வர்றதுக்கு. பட் வந்து செகண்ட் ஹாஃப் போகும்போது ஒரு பீக் ஒரு தூக்கிட்டு போயிடுவாங்க என்டர்டெயின்மெண்ட் வைஸாக இருக்கட்டும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது வந்து சிரிக்காமையே இருப்பார் சூர்யா, அப்படி செகண்ட் ஹாஃபில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி சிரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அதோட சீன்ஸ்லாம் வந்து பீக்காக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸ் எமோஷன் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கே வந்து கிளைமேக்ஸில் தான் சொன்னனால அந்த எமோஷன் கொஞ்சம் எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஆகிறது கம்மியாக இருந்திருக்கும். அவ்வளோ எமோஷன் வந்து எல்லாத்துக்கும் கேரி ஆகிருக்காது. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தோம்னா அதில் அவ்வளோ ஒரு எமோஷன் இருக்கும், அதை அப்படி யோசித்தோம்னா. பட் வந்து சீன் வைஸ் பார்க்குறப்ப அந்த எமோஷன் வந்து அவ்வளோ டெலிவரி ஆகிருக்காது. அண்ட் ஓவராலாக படம் பார்த்தோம்னா வந்துட்டு 70% வந்து எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்கிற வகையில் எடுத்திருக்காங்க. அண்டு வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் வைஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு 80% வந்து படம் வந்து பிடிக்கும், அதையும் தாண்டி பிடிக்கும் ஃபிலிம் மேக்கிங் பிடிச்சவங்களுக்கு. அண்ட் நார்மல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு ஒரு 70% பிடிக்கும். மேபி சில பேர்த்துக்கு வந்து 60-50 கூட இருக்கும். ஓகே, இந்த வீடியோ, இந்த கண்டென்ட், இந்த ரிவ்யூ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்குறேன். பாய் பாய் ஃப்ரம் தீபக். பாய் பாய் கிடிம் ஃபேம் லவ் லாட்ஸ்.